ராசிகளுக்கான குணங்கள். இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர்களும் ஒரே விதமான சமையல்களை விரும்புவதில்லை. ஒருத்தர் இட்லி ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒருத்தருக்கு தோசை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு ஊத்தாப்பம் ரொம்ப பிடிச்சிருக்கும். மாவு ஒன்று தான், ஆனால் அது வரக்கூடிய விதங்கள் வேறு. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர் நம்ம 12 ராசி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா 12 விதமாக பிரிச்சிடலாம். 12 விதமாக பிரிச்சிடலாம். நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 12 வீடுகளாக நாம் பிரிச்சிடலாம். நம்மளுடைய பிறந்த இடத்தை லக்கணம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் 12ஆக நாம் பிரிக்கிறோம். இப்படி நாம் பிரிக்கையில், இப்படி நாம் பிரித்து பண்ணையில் அதே போல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது, ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சில இடங்களில் இப்போ நம்ம உலகங்கிறது ஒன்று தாங்க, உலகங்கிறது ஒன்று தான். ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா பயிர்களும் பயிரிட முடியுமா? முடியவே முடியாது. நெல் விளையிற இடத்துல தான் நெல் விளையும், கரும்பு விளையிற இடத்துல தான் கரும்பு விளையும், வாழை விளையிற இடத்துல தான் வாழை விளையும். இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆதிக்கம் இருந்தால் நமக்கு என்ன விதமான குணங்களை வெளிப்படுத்தும், என்ன விதமான செயல்களை வெளிப்படுத்தும்? அடுத்து நாம் பார்க்கக்கூடியது மீனராசி. இந்த மீனராசி என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு கட்டுக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரே இடத்துல இருந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நினைப்பாங்க. சரி, சுற்றி சுற்றி போய் வரணும், வெளியில் போய் வரணும் அப்படிங்கிறலாம் இவங்க நினைக்க மாட்டாங்க. ஒரு இடத்துக்குள்ளே இருக்கணும், ஆனால் எல்லாமே டோட்டல் கண்ட்ரோல் ரூம் இவங்களாக இருக்குன்னு நினைப்பாங்க. இந்த உலகத்தில் என்ன நிகழ்வு நடந்தாலும் சரி, என்ன விஷயம் நடந்தாலும் சரி, அது இவங்களோட மூலியமாக தான் நடக்குன்னு நினைப்பாங்க. சைலண்ட் கில்லர்ஸ். ஒரு கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து ஆப்ரேஷன் வேற ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இவங்க கொடுத்துட்டே இருக்கணும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் போட்டுக்கோ. கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, எவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டும் பேர் என் பேரில் வரணும்பாங்க. ஆனால் இவங்க எல்லாமே நான் தான் பண்ணுவேன், பேர் எவன் பேர் வேணாலும் போட்டுக்கோம்பாங்க. இதுதான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த ராசியினுடைய விஷயங்கள் என்னென்னா, நீர் சம்பந்தப்பட்டமான விஷயங்களில் இவங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. அதீதமாக தண்ணி குடிக்கணும், ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரெஷரும் வரும், லோ ப்ரெஷரும் உடனே அவங்க தன்மையை மாறிக்கிட்டே இருக்கும். அதிகமாக நம்புறவங்களும் இவங்க தான், அதிகமாக நம்பிக்கை இழக்கிறவங்களும் அவங்க தான். எந்த ஒரு விஷயமாக எடுத்தாலும் சரி, அதை முழுமையாக ஆராய்ந்து அதை செயல்படுத்தினாங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைக்காது. எப்பையும் நீரை அருந்துவது அவர்களுக்கு சிறந்த பரிகாரம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு பண்ணுவது அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டத்தை கொடுக்கும். மீனராசிக்காரங்க எப்பொழுதும் தன்னை நிலைப்படுத்த விரும்ப மாட்டார்கள், ஆனால் அத்தனை செயல்களும் தாங்கிட்ட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. வண்டி எவன் வேணாலும் ஓட்டிக்கோ, ஆர்சி புக்கு என் பேரில் இருக்குன்னு சொல்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. நன்றி. மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம்.